எல்லாருக்கும் வணக்கம். 5 நிமிடம் அறிவியல் நிகழ்ச்சிக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம இயற்கையோட ஒரு பெரிய ஆச்சரியமான மர்மத்தை உடைக்க போறோம். சரி, இப்ப நீங்க விலங்குகள் உலகத்தை நினைச்சு பாருங்களேன். என்னென்ன கலர்ஸ்ல உங்க மனசுக்கு வருது? பச்சை, சிவப்பு, மஞ்சள்னு எக்கச்சக்க கலர்ஸ் வரும் இல்லையா? ஆனா நீல நிறம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் இந்த நீல நிறம் மட்டும் இவ்ளோ ஒரு அரிதான விஷயமா இருக்கு? வாங்க, இன்னைக்கு நாம இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். பாருங்களே, இயற்கையில எத்தனையோ நிறங்கள் இருக்கு. ஆனா ஒரு நீல நிற புலியையோ இல்ல ஒரு நீல நிற அணிலையோ நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இது கொஞ்சம் விசித்திரமா இல்ல? ஏன் இப்படி? ஓகே, இதுக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல பொதுவா விலங்குகளுக்கு எப்படி கலர் கிடைக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்குன்னு ஒரு பொதுவான விதி இருக்கு. அதுதான் நிறமி விதி. பெரும்பாலான நிறங்களுக்கு காரணம் பிக்மெண்ட்ஸ், அதாவது நிறமிகள் தான். கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். இந்த நிறமிகள்ங்கிறது ஒரு விதமான மூலக்கூறு. அது சூரிய ஒளியில இருக்கிற மற்ற எல்லா கலர்ஸையும் உறிஞ்சிக்கிட்டு அதோட கலரை மட்டும் பிரதிபலிக்கும். அதனாலதான் ஒரு பொருள் நமக்கு ஒரு குறிப்பிட்ட நிறத்துல தெரியுது. இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் ஃப்ளமிங்கோ பறவைகள். உங்களுக்கு தெரியுமா, ஃப்ளமிங்கோ பிறக்கும்போது சாம்பல் நிறத்துல தான் இருக்கும். ஆனா அது சாப்பிடுற இறால் மாதிரியான உயிரினங்கள்ல இருக்கிற நிறமிகளால போக போக இளஞ்சிவப்பு நிறத்துக்கும் மாறிடுது. சோ நிறமிகளை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் வாட் யூ ஈட்ங்கிற பழமொழி 100% உண்மை. ஆனா இங்கேதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. மத்த எல்லா நிறங்களும் இந்த நிறமி விதியை ஃபாலோ பண்ணும்போது நீல நிறம் மட்டும் நான் இந்த விளையாட்டுக்கே வரலன்னு சொல்லி எல்லா விதிகளையும் உடைக்குது. ஆமா, நீலம் ஒரு ஸ்பெஷல் கேஸ். இந்த ஸ்லைட பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். சிவப்பு, மஞ்சள் மாதிரியான நிறங்கள் கெமிஸ்ட்ரி, அதாவது நிறமிகளால் வருது. ஆனா நீல நிறம் அது முழுக்க முழுக்க பிசிக்ஸ், அதாவது அமைப்பால வருது. இதுக்கு நம்ம ஹீரோ யாருன்னா இந்த அழகான நீல மார்ஃபோ பட்டாம்பூச்சி தான். சரி, இப்ப வாங்க நீல நிறத்தோட அந்த சீக்ரெட் என்னன்னு பார்க்கலாம். இயற்கை எப்படி ஒரு அற்புதமான தந்திரத்தால, ஒரு மேஜிக்கால இந்த நிறத்தை உருவாக்குதுன்னு நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த நீல மார்ஃபோ பட்டாம்பூச்சியோட இறக்கைகள்ல நீல நிறத்துக்கான நிறமியே ஒரு துளி கூட கிடையாது. அப்போ எப்படி இந்த நிறம் வருது? அதோட இறக்கைகள்ல இருக்கிற சின்ன சின்ன செதில்களோட இயற்பியல் அமைப்பு தான் காரணம். இது கெமிஸ்ட்ரியே இல்ல, இது ஒரு பக்கா மைக்ரோ இன்ஜினியரிங். இதை எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன் கேளுங்க. அந்த பட்டாம்பூச்சியோட இறக்கைய ரொம்ப பெரியதாக்கி பார்த்தா அதுல குட்டி குட்டியா கிறிஸ்மஸ் மரங்கள் அடுக்கி வச்ச மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. இப்ப சூரிய ஒளி இது மேல படும்போது ஒரு செம்ம மேஜிக் நடக்குது. இந்த அமைப்பு என்ன பண்ணும்னா, நீல நிறத்தை தவிர மத்த எல்லா கலர்ஸையும் ஒண்ணுக்கொண்ணு மோத வச்சு கேன்சல் பண்ணிடும். அது ஒரு மாய கண்ணாடி ரூம் மாதிரி நினைச்சுக்கோங்க. எல்லா கலர்ஸும் உள்ளே காணாம போயிடும். ஆனா நீல நிற ஒளி மட்டும் அழகா பட்டு தெரிச்சு நம்ம கண்ணுக்கு வந்து சேரும். அதனாலதான் அந்த இறக்கை அவ்ளோ பிரகாசமான நீல நிறத்துல ஜொலிக்குது. இந்த ஒளியோட தந்திரம் பட்டாம்பூச்சிகளுக்கு மட்டும் சொந்தமானதில்ல. நீலஜே பறவைகள், மயிலோட அழகான தோகைகள், சில வகை குரங்குகளோட தோல், ஏன் நம்மளோட நீல நிற கண்கள்ல கூட நீல நிற நிறமியே கிடையாது. அதுவும் இதே அமைப்பு ரீதியான நிறம்தான். ஆச்சரியமா இருக்குல்ல? இப்ப நம்ம மர்மத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. பரிணாம வளர்ச்சி ஏன் மத்த நிறங்களுக்கெல்லாம் ஒரு வழியையும் இந்த நீல நிறத்துக்கு மட்டும் இவ்வளவு வித்தியாசமான ஒரு வழியையும் தேர்ந்தெடுத்துச்சு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? மத்த கலர்ஸ்க்கெல்லாம் நிறமிகள் இருக்கும்போது நீல நிறத்துக்கு மட்டும் ஏன் பரிணாம வளர்ச்சி ஒரு நிறமிய உருவாக்குறதுக்கு மெனக்கிடல? இதுக்கு காரணம் ரொம்பவே சிம்பிள். யோசிச்சு பாருங்க, ஒரு நீல நிறமிய புதுசா ஸ்கிராச்ல இருந்து உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு உயிரினத்தோட கெமிஸ்ட்ரியே தலைகீழா மாத்தணும். அது ஜெனடிக்ஸ் படி ஒரு பெரிய ஜம்ப், ரொம்ப கஷ்டம். ஆனா அதுக்கு பதிலா ஏற்கனவே இருக்கிற ஒரு இறக்கையோட வடிவத்துல மைக்ரோஸ்கோப் லெவல்ல சின்ன சின்ன மாற்றங்கள் பண்றது அது எவ்வளவு ஈஸி. அதனாலதான் பரிணாம வளர்ச்சி இந்த கஷ்டமான கெமிஸ்ட்ரி ரூட்டை விட்டுட்டு இந்த ஈஸியான என்ஜினியரிங் வழியை தேர்ந்தெடுத்திருக்கு. ஒரு ஸ்மார்ட் ஷார்ட்கட் இல்லையா? ஆனா எல்லா விதிக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்கும்ல. இந்த விதிக்கு உலகத்திலேயே ஒரே ஒரு விதிவிலக்கு தான் இருக்கு. அதுதான் இந்த ஆலெவிங் பட்டாம்பூச்சி. இது மட்டும்தான் உலகத்திலேயே தனக்கு தேவையான நீல நிறமிய தானே உற்பத்தி செஞ்சுக்கிற ஒரே விலங்கு. இது எவ்ளோ பெரிய அரிதான விஷயம்னு பாருங்க. இந்த மர்மம் பல நூற்றாண்டுகளா விஞ்ஞானிகள்ல ஆச்சரியப்படுத்தியிருக்கு. யோசிச்சு பாருங்க, 1600கள்ல ராபர்ட் ஹுக் முதல் முறையா நுண்ணோக்கி வழியா மயிலிறகு பார்த்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா? இந்த நிறங்கள் உண்மையானவை அல்ல, வெறும் ஒளியின் தந்திரம்னு சொன்னார். கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இந்த இயற்பியல் ரகசியத்தோட வாசலுக்கு வந்துட்டார். சரி,
இயற்கையோட இந்த அழகான ரகசியத்தை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விளக்கம் உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து இயற்கையோட எந்த மர்மத்தை நாம உடைக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க யோசனைகளை தயங்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த விளக்கத்தில் சந்திப்போம். தொடர்ந்து அறிவோம்.